ரஞ்சித் ஐயா, ரஞ்சித் ஐயா, நீங்க போன வாரம் ஏதோ கேள்வி கேட்டீங்க. நம்ம அத கடந்து போயிட்டோம். டைம் ஆம். இல்லன்றதுனால. தெரியலையா இப்போ கொஞ்சம் யோசிச்சு சொல்றீங்களா ஐயா அந்த. சரி. பரவால்ல. வேற ஏதாவது அ சன்மார்க்க சத்விசாரம் பண்ணணும்னா பண்ணலாம். நீங்களும் நீங்களும் விளக்கம் ஆஹ் சொல்லலாம். இ- சொல்லுங்கய்யா. இல்லையா ஐயா இப்ப ஆண்டவர் வருகின்ற தருணம் வருகின்ற காலம்லாம் சொல்றாங்களா ஐயா, அப்ப ஆண்டவர் எப்ப ஐயா வருவாங்க சும்மா கேக்குறாங்க. இல்ல ஆண்டவர் எல்லாரும் இல்ல. ஆண்டவர் எப்பயுமே நம்ம கூட தான் இருக்காரு. இல்ல ஆனா ஐயா சொல்லியிருக்கிறாரு இல்லைங்க ஐயா, இதுலயோ பாட்டுல நிறைய சொல்லியிருக்கிறாங்க நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். டைரக்டாவே வர மாதிரி. இல்ல. நான் ஒரு வார்த்தை சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் மத்தவங்களையும் கேட்போம். சரி. ஐயா வந்து எப்ப வந்து அந்த சித்தி வளாகத்துக்குள்ள போனாங்களோ, ஆஹ் போறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? "நான் இனிமேல் எல்லா உயிரினத்திலும் புகுந்து கொள்வேன்" அப்படிங்கிறாங்க. ஆமா ஐயா. இது இனிமேல் வந்து சன்மார்க்க காலம் தான் அப்படின்ட்டாங்க. ஆமா அப்பையிலிருந்தே சன்மார்க்க காலம் தான். அ ஆண்டவர் ஆண்டவர் இதுவரைக்கும் நீங்க வந்து ஆண்டவர வேற ஒரு மாதிரி நினைச்சுட்டு இருந்தீங்க. இப்போ ஆஹ் இனிமேல் வர்ற ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து கை, கால் இருக்காது. அவர் வந்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இப்படிதான் இருப்பாருன்னு வந்து சொல்ல முடியாது. அப்படின்னு ஒரு ஆண்டவர் வருகைய பத்தி நமக்கு ஒரு இது குடுத்திருக்காரு. கடிதம் குடுத்திருக்காரு. மத்தவங்க சொல்லுவாங்க. வளவன் ஐயாலாம் சொல்லுவாங்க. ஆஹ் அ எப்பயுமே ஆண்டவர் இல்லாத ஆண்டவர் வந்து ஆண்டவர் கடவுள் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, காலம் உம் கடந்தவர்களுக்கு பேரு தான் கடவுள். உம் நாமளே வந்து நம்முடைய நம்முடைய உடம்புல இருக்கிற பிணி இருக்கு இல்லைங்களா? நேற்று நேற்று வந்த பிணிய போக்குறதுக்கு நம்மளால முடியும் அப்படின்னாலே, உம் நாமளே காலம் கடந்தவர்களா ஆயிடுவோம். நேற்று வந்த பிணிய ஆமா அ சரியா குணமாக்கிக்கிறதும், இப்ப வந்து நோயற்ற வாழ்வுல இருக்கிறதும், வருங்காலத்துல வந்து நம்ம வந்து இறைநிலைய அடையறதுக்கும் நம்ம முயற்சி செஞ்சுகிட்டு இருந்தோம்னாலே, நாமளே காலம் கடந்தவர்களா மாறிடுவோம். அப்படி இருக்கும்போது, கடவுள்களுக்கு வந்து எந்த காலம், இந்த காலம்லாம் கிடையாது. எல்லா காலத்திலும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நிறைந்திருப்பார். எல்லா இடத்திலும், எக்காலத்திலும், எவ்விடத்திலும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எல்லா ஆஹ் இடத்துலயும் வந்து ஐயா வந்து அதாவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து நிறைந்திருப்பார். அவங்களுக்கு வந்து இடம் இந்த டெரிட்டரிலாம் கிடையாது. இந்த எல்லைக்கு உட்பட்டவங்க, இந்த எல்லை தான் இந்த எல்லை சாமி, அந்த எல்லை சாமிலாம் கிடையாது. உலகம் முழுவதும் அதாவது பிரபஞ்சம்ன்னுவாங்கல்ல, அந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்து இருக்கிறவருக்கு பேரு தான் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். சரிங்களா? இது என்னுடைய சரிங்க. அவருக்கு வந்து நெறைய பேர் வந்து 30ஆம் தேதி வருவாரு, 25ஆம் தேதி வருவாரு அப்படின்னு நெறைய பேரு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து தவறான கருத்து. உம் அவர் வந்து எங்கேயாவது இல்லாம இருக்க முடியுமா? "நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே" அப்படிங்கிறாங்க. அவங்க வராம இருந்தாங்கன்னா, அகிலமே வந்து ஒண்ணுமே நகராது. ஐயா என்ன சொல்றாங்க? "நீ பாட்டுவித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் ஆஹ் பணிகின்றேன், கூட்டுவித்தால் குழைகின்றேன்" அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஆமா ஐயா. அப்ப எல்லாமே வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால தான் நடக்குது அப்படின்னும்போது, அவரு வர்றதுக்குன்னு ஒரு காலம் தனியா இருக்குமா என்ன? இல்ல ஐயா. இல்ல அது நான் என்னமோ கண்ணால இப்ப நம்ம ஒரு பிசிக்கலா பாக்குறோமே அது மாரி ஏதாவது வருவாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஐயா, அதுக்காக தான் ஐயா. நீங்க பார்க்கிற எல்லாமே காணுகின்ற காட்சிகள் எல்லாம் நீயேன்றாரு. கரெக்ட்டுங்க. அப்புறம் எப்படி நம்ம ந நாம 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 காணலன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? கரெக்ட்டு. எல்லாமே வள்ளலார் நமக்கு எல்லாத்தையுமே அப்படியே பொழிஞ்சுட்டு போயிருக்கிறார். நீங்க நீங்க இத படிச்சீங்கனாலே எல்லாமே புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க நான் வந்து நம்ம நம்ம தளத்துல இருக்கிற மத்தவங்க கிட்டயும் குடுக்குறேன். ஐயா சிவராமன் ஐயா, வளவன். ஆ அ அருட்பெருஞ்சோதி அவர் கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். இதையே 2000 வருஷத்துக்கு முன்னாடி இதே கேள்விய இயேசுநாதர் கிட்ட ஒருத்தர் கேட்கிறார். ஆண்டவர்
வருவார் சொல்றீங்களா, அவர் எப்ப வருவார் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுங்களா? நீங்கள் விழித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வருவார். நீங்கள் விழிப்போடு இருக்க வேண்டும், எப்பொழுதும் சதா சர்வ காலமும் விழிப்போடு இருக்க வேண்டும். நீங்கள் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வருவார். அப்போ நீங்க தூங்கிட்டீங்கன்னா உங்களை வந்து எழுப்பி நான் தான் வந்திருக்கிறேன் என்னை பாருன்னு அவர் சொல்ல மாட்டார். சோ நீங்க எல்லோரும் விழிப்போடு இருக்க, விழித்து கொண்டிருந்தால் ஆண்டவர் கண்டிப்பாக வருவார் சொல்லி முடிச்சிடுறாரு இயேசுநாதர். அது போலதான் இங்க வள்ளலார் என்ன சொல்றாரு, இது ஆண்டவர் வரும் தருணம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடம்பு பக்குவப்பட்டு நாமளும் ஆண்டவனும் ஒன்றாகி விடுவோம். அதுதான் வந்து அகவல்ல என்னையும் நின்னையும் ஓர் உரி ஆக்கியான் புண்ணியபடியலாம் அப்படின்னு சொல்லி கடைசியா முடிப்பார். அப்போ நம்ம உடம்புல இருந்தே தான் அது எல்லாமே வரும், நாமளே தான் இறைவனா மாறுவோம். அந்த தருணம் இது, அதுக்காக நீங்க தயாரா இருங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த உலகவாதிகள்லாம் வந்து இந்த மரணம் வருகிறது, யமன் வருகிறது, இதை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னாக்கா மணிக்கணக்கில் லெக்சர் அடிப்பாங்க. யமன் வரும்போது இப்படி இருக்கும், யமன் அப்படி வருவான், பாசக்கயிறை போடுவான், அதை பண்ணுவான், இதை பண்ணுவான், மரணம் வர்றது கண்ணுக்கே தெரியும், அப்படி இப்படின்னு ரொம்ப நேரம் லெக்சர் அடிப்பாங்க. அது வந்து ஆண்டவனுக்கு எதிரானவன் யமன். அவன் வருவதை பத்தி விரிவா பேசுறாங்களே, அப்ப ஆண்டவன் வருவதை பத்தி அவங்களால பேச முடியலன்னா அவங்க சன்மார்க்க நிலைக்கு வரல. சன்மார்க்கத்துக்கு வர்றவங்க நாம வந்து யமனை பத்தியே பேசக்கூடாது, மரணத்தை பத்தியும் பேசக்கூடாது, இறைவனுடைய வருகையை பற்றி மட்டும்தான் பேசணும். எப்படி யமன் வரானோ அதே போல இறைவனும் வருவான். யமனும் எப்படி நமக்குள்ள இருந்து தான் வருவான், அதே மாதிரிதான் இறைவனும் நமக்குள்ள இருந்து தான் வருவான். நீங்க உங்க உள்ள இருந்ததை வர வைக்க வேண்டியது நீங்க இறைவனை வர வைக்க போறீங்களா இல்ல யமனை வர வைக்க போறீங்களான்றதுதான் கேள்வி. நீங்க வந்து சுத்த உடம்பா மாத்தி இதை வந்து அதாவது இவர் என்ன சொல்றாரு, தாய்மானவர் என்ன சொல்றாரு, அதை வந்து வள்ளலார் வந்து பேருபதேசத்திலே அதை குறிப்பிடுறார். அந்த தாய்மானவர் பாட்டை, மரணம் உண்டென்று சதா நிட்டர் நினைவதில்லை அப்படின்றார். அதை வந்து தாய்மானவர் சொல்றாரு, அதை வந்து இவர் எடுத்து சொல்றாரு அந்த கருத்தை. அதனால சதானிஷ்டரா இருக்கும் பொழுது மரணம் என்பதே ஒரு கேலி கூத்தாயிடும், அது ஒரு பேச்சுக்கு இடமில்லாம அது போயிடும். அப்ப இறைவனுடைய வருகையை பற்றி தான் மட்டும்தான் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கணும், வைத்து கொண்டு இருக்கணும். நம்மளுடைய தூக்கத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும். நம்ம தூங்க போகும்போது கூட இறைவா நான் தூங்க போறேன், நீ வந்து எனக்குள்ள இருந்து இந்த என்னுடைய தூக்கத்தை நீ தான் வழி நடத்தணும், என்னை எழுப்பி விடணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்ம பேசிட்டு உரையாடிட்டு தான் தூங்கணும். அம்மாட்ட நல்லா அப்படியே குரட்டை விட்டு ஆளும் தூங்கக்கூடாது. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒன்றும் முடியாம நல்லா திளைச்சு போய் தூங்கக்கூடாது. தூங்க போகும்போது கூட இறைவன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் தூங்கக்கூடாது இறைவன், ஐயா எனக்கு கேட்கல. ஒருவேளை எனக்கு தான் கேட்கலையான்னு தெரியல. சவுண்டு கேக்குதுங்களா? இல்ல எனக்கு கேட்கவே இல்லை மணியண்ணா. வளவன் இவ்வளவு உங்களோட நேரம் சவுண்டு வரல வளவன். ஆடியோ இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. இப்ப கேக்குது வளவன். அதான் அந்த போனு ஏதோ இதாயிடுது. வரேன். போன் அடிக்கடி ஏதோ அப்படியே லாக் ஆயிடுது. இப்ப கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குது வளவன், கேக்குது வளவன். கேக்குது கேக்குது சொல்லவா? சரி சரி சரி, அது தொட்டுக்கிட்டே இருக்கணும் போல, தொடாம விட்டா போயிடுது. ஆண்டவன் வந்து நம்ம ஆண்டவனே சர்வகாலமும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். அதுதான் ஆண்டவர் வருகின்ற தருணம். ஆண்டவரை மறந்துட்டோம்னா ஆண்டவர் நம்ம நினைக்கலைன்னா அவர் போயிடுவார், அவர் வரமாட்டார். யாருக்கெல்லாம் ஆண்டவன் அது வந்து அவர்களை பொறுத்தது, அவரவர்களுடைய பக்குவ நிலையை பொறுத்து ஆண்டவன் வருவதும்
ஆண்டவன் வராமல் இருப்பதும் அவரவர்கள் பக்குவ நிலையை பொறுத்தது. நம்ம வந்து சர்வகாலமும் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள். இதைதான் வந்து வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு. இயேசுநாதரும் கடைசி காலத்துல ஆண்டவர் வருகின்ற தருணம் சர்வ ஜாக்கிரதையா இருக்க எல்லாரும் அப்படின்னு சொல்றாரு. விழிப்போட இருங்க அப்படின்றாரு. அதேதான் வந்து இவரும் சொல்றாரு. நம்ம அவரு என்னது ஆதிசங்கரர் இருக்கார் பாருங்க, அவரும் அதே தான் சொல்றாரு. இது வந்து ஆண்டவர் வர்ற தருணம், எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஜாக்கிரதா அப்படின்வாரு. இந்த உலகியல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துங்க, இந்த உலகம் வந்து உங்களை இழுத்துக்கிட்டு போயிடும். உலக நினைவுகளை நினைக்கும் பொழுது நம்மளுடைய மைண்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆயிடுது. எக்ஸ்ப்ளோர் ஆகும் பொழுது ஆண்டவர் வந்து சுருங்கிறாரு, உலக விஷயங்கள் விரிந்து போயிடுது. நம்ம வந்து எல்லாத்தையும் அடக்கும் பொழுது எப்படி ஆமை எல்லாத்தையும் அடக்கிக்கிட்டு ரொம்ப நாள் உயிர் வாழுதோ, அதுவே நாம எல்லா இந்திரியங்களையும் அடக்கி கொண்டு உலக விஷயங்களையே பற்றி கொள்ளாமல் உலகியல் சிறிதும் உளம் பிடியா வகை அலைகள் பேரருளால் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம உலகியலை வந்து விட்டுட்டு ஆண்டவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவன் கண்டிப்பாக வருவான். எவ்வளவு நேரம் நீங்க இறைவனை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அப்பதான் ஆண்டவன் வருவான். ஆண்டவன் வேற வெளியில இருந்து எங்க இருந்து வர மாட்டான், உள்ள இருந்து தான் வருவான். உங்களுடைய அறிவாக இருப்பவன் தான் இறைவன். அந்த அறிவு வந்து மேம்பட்டு அருளறிவா மாறி உங்களுக்கு அது வந்து காரியப்படும் பொழுது இறைவன் நம்ம உடம்புல இருந்து காரியப்படுவான். அதுதான் இறைவன் வருகின்ற தருணம். அதனால நம்ம எப்பொழுதும் விழிப்போடு ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயா சிவராமன் ஐயா. அதாவது பெருமானார் வருவார் என்று சொல்லக்கூடியதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அது இல்லாம அதை பத்தி நம்ம பலர் சர்ச்சை கொடுக்குறாங்கன்னா, எதுக்காவது அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? நான் இத்தனாம் தேதி வருவேன், மறுபடியும் இத்தனை ஆண்டுகள் கழித்து வருவேன்னு ஏதாவது அவர் குறிப்பு ஏதாவது இருக்கான்றதுன்னா, அப்படி எதுவும் அவர் குறிப்பு எதுவும் சொல்லலை. அது அதனால நாம தேவையில்லாம அந்த வருவார், இப்போ வருவார், அப்போ வருவார்னு சிலர் சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, எந்த ஆதாரத்தை வைத்துக்கொண்டு அவங்களாம் பேசுறாங்கன்றது தெரியல. எந்த பாடல்லையும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே. இப்போ 6 திருமுறைகள் தான் நமக்கு ஆதாரம். அந்த 6 திருமுறைகள்ல ஏதாவது ஆதாரம் இருந்தா பரவாயில்ல. அந்த மாதிரி இல்லாத அவரு எப்போ வருவாரு, இப்போ வருவாரு, அப்போ வருவாருன்னு சொல்றது அது உண்மைக்கு புறம்பானது தான் அது. அதனால எப்போ வருவாருன்னு வேணாம். நாம் இறைவனை நாம் எவ்வாறு அடைவது, அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். பேர் உபதேசமாகட்டும், நமக்கு ஒழுக்க முறைகளாக சொல்லி இறைவனை நம்ம பார்க்கணும். அறிவிப்பு எப்படின்றது நமக்கு சொல்லி இருக்கிறாரு. அதனால இறைவனை காணக்கூடிய செயல்கள் தான் நாம பார்க்கணுமே தவிர வள்ளல் பெருமான் வருவார் என்ற எண்ணம் கூடாது. அவரு நேரடியா வருவாரு, முன்ன இருந்த மாதிரி அந்த உருவத்தோட வருவாரு, காட்சி கொடுப்பாருன்றதெல்லாம் அப்படிப்பட்ட எண்ணம்லாம் நமக்கு வரக்கூடாது. அவர் வந்து இறைவனோட கலந்துட்டாரு, இறைவனோட இருக்கிறார், நம்மோடவும் இருக்கிறார். அதனால எல்லா இடத்திலும் அவர் இருக்கிறார்ன்ற எண்ணத்தோட தான் நாம் இருக்கணுமே தவிர அவர் உருவம் எடுத்து மீண்டும் வருவாருன்ற எண்ணம்லாம் அந்த மாதிரி மக்களிடத்திலே நம்ம சொல்லவும் கூடாது. மற்றவங்க கிட்ட தெரியாதவர்கள் இடத்துலையும் வந்துருவார் இப்போ அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் வந்து இந்த ஆன்மீகத்துல சொல்லக்கூடிய அவதாரங்கள் சொல்லக்கூடிய இதுதான் அதெல்லாம். அது வந்து நம்ம சன்மார்க்கத்துல கொண்டு வரக்கூடாது. அது சமயத்துல சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும், இத்தனாம் தேதி வருவாரு, இந்த கடவுள் அவதாரம் எடுப்பாரு, அந்த அவதாரம் எடுப்பாரு, இங்க வருவாரு, அங்க வருவாருன்றதெல்லாம் மற்ற மதங்களுக்கு தான் பொருந்துமே தவிர நம்ம சன்மார்க்கத்துக்கு அது பொருந்தாது. அதனால அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டாம். வள்ளலாருடைய கொள்கையை சிந்திப்போம், அதுதான் சிறந்தது. சிறப்பு ஐயா. ஐயா சரவணகுமார் ஐயா, உங்க கருத்து சொல்றீங்களா ஐயா? ஐயா அருட்பெருஞ்சோதி. ஐயா சிவராமையன் சொன்னார் இல்லைங்களா, அந்த இவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டு ஐயா வந்து நேரடியா வர மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா அவர் மறைமுகமா சொல்ற சில பாடல்களை வைத்து அவங்க அது மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க ஐயா. எப்படின்னா அவர் சொல்லும்போது சில பாடல் பார்த்தீங்கன்னா, என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார், இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார், பின்சாரும் 2½ நாழிகைக்குள்ளே எனது பேருடம்பில் கலந்து உலத்தே பிரியாமல் இருப்பார். அதுல வரும்போது அங்க சொல்றாங்களா 2½ நாழிகை கடந்த போதே அப்படின்னு. அப்போ சில இடத்துல என்ன சொல்றாங்க, அந்த எடும்போது இந்த மாதிரி 2½ கடிகை கழித்து நான் வந்து இந்த உலகத்தில் வருவேன்ற மாதிரி ஒரு வாசகம் இருக்குது. அது என்னன்றது புரியல. அதை வைத்து சிலர் வந்து இந்த மாதிரி தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்றது என்னுடைய கருத்து. அது அதுக்கு சரியான விளக்கம் யாராவது சொன்னீங்கன்னா நன்றா இருக்கும். ஒண்ணு.
இரண்டாவது வந்து ஐயா சொன்னீங்க இந்த தருணம், அது என்னன்னா ஐயா பேருபதேசத்துல சொல்றாருங்க இல்லையா, நாம வந்து இந்த விசாரணை செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்போது எப்படின்னா நம்முடைய நிலை எப்படிப்பட்டது, நமக்கு மேல் நம்முடைய அனுஷ்டிக்கின்ற தெய்வத்தினுடைய நிலை எப்படிப்பட்டது, இந்த விசாரணை இருக்கும்போது நமக்கு வந்து இந்த ஒவ்வொரு திரையா விலகும். இந்த திரைகள் விலகும் போது இறைவன் வந்து வருவார். இந்த ஆண்டவர் வருகின்ற தருணமாக இருக்கின்றது அப்படின்றாரு. ஆண்டவர் வந்தவுடனே நம்ம பெற வேண்டியதை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அது என்னன்னா, நம்ம இந்த திரைகள் நீங்கி எல்லோரும் பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுடைய அனுபவத்துல எந்த நிலையில அவங்க இருக்கிறாங்களோ அந்த நேரத்துல இறைவன் அவங்களுடைய உள்ளத்தில் வந்து அந்த நிலையை அடைவார்கள் அவர்கள். அப்போது அவர்களுக்கு இறைவன் புலப்படுவான், அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதுதான் இறைவன் ஆண்டவர் வரு தருணம் என்று அவர் கூறுகின்றார். இன்னொன்று வந்து சில என்ன சொல்றாங்கன்னா, இந்த வள்ளலார் வந்து நேரடியா வருவாரு அந்த 2 நாள் கடிகை நாள் கழித்து அப்படின்றாரு. அந்த மாதிரி இல்லை. அவர் யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவருடைய உள்ளத்தில் அவர் வந்து அவர் வெளிப்பட வேண்டியதை, என்ன சொல்ல வேண்டியதை சொல்வார் என்பதுதான் சரியாக இருக்கும்ன்றது தோணுதுயா எனக்கு. இதுதான். இன்னொன்னு என்னன்னா, விசாரத்தை நீங்க செய்து கொண்டு இந்த பேருந்து பஸ்ல இருக்கு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்த உடனே கண்டமான உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியதை தெரிவிப்பார், மறுபடியும் உங்களுக்கு உரிமை வந்த உடனே அகண்டமாக தெரிவிப்பார். அப்போ அது புரியுறவங்களுக்கு அது இறைவன் வருதுன்றது தெரியும், மற்றவங்களுக்கு ஆண்டவன் வர்ற மாதிரி தெரியாது. இப்ப நம்ம நேரடியா இறைவன் வந்த கண்கள் தெரிகிற மாதிரி ஒரு பொருளாவோ உருவமாவோ தெரியாதுன்றது நம்ம அப்படியே டைரக்டா எடுத்துக்க கொள்ளக்கூடாது. இது உணர்வு, அவங்களுடைய மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இறைவன் அவங்க உள்புறமாக அகத்தில் அறிந்து கொண்டார்கள், இறைவன் அவர்களுக்குள்ள வந்து விடுவார். அதை தான் இறைவன் வருகை தருணம். அந்த வரு தருணம் எப்படின்னா, அதற்கு வள்ளலார் சில முறைகள்லாம் சொல்றாரு. அந்த நிலையில இருந்து விசாரணை செய்து கொண்டு நாம் வந்து இந்த இதெல்லாம் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு இருந்தா இறைவன் நம் உள்ளத்தில் வருவார் என்பதுதான் என்னுடைய விஷயம். நன்றியா. எல்லாருமே நல்ல நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. வேற யாரும் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா? அவரு சரவணகுமார் சொன்ன மாதிரி 2.5 நாழியோ 2.5 கடிகையிலயோ வரேன்னு சொன்னது உண்மைதான். வள்ளலார் வருவேன்னு சொல்லியிருக்கிறார் ஒரு பாட்டுல. அது வந்து ஜென்ரலாகவே எல்லா சித்தர்களுக்கும் ஒரு டைம் இருக்கு. ஒவ்வொருத்தரும் இத்தனை நேரத்துல இத்தனை மணி நேரத்துல நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இப்போ இவரு சொல்றாரு இல்லைங்களா, நம்ம அருணகிரிநாதர் 1/2 நிமிட நேரம் கூட உங்களால வந்து சரண கமலாலயத்துல உங்களால வந்து தியானம் பண்ண முடியல அப்படின்றாரு பாருங்க. அந்த மாதிரி நம்ம வந்து இறைவனையோ இல்ல வள்ளலாரையோ தொடர்ந்து நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய பக்குவம் நம்மளுக்கு இல்லை. அந்த நிலை வந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வந்துருவாங்க. அதுக்கு 1 மணி நேரம் கொடுக்குறாரு. நம்ம வள்ளலார் தான் மிகவும் குறைந்த நேரம் கொடுத்தவர், வள்ளலார் தான் 1 மணி நேரம் தான் கொடுத்துருக்கிறாரு. அது மாதிரி ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு டைம் இருக்கு. 3 மணி நேரம், 1 நாள் அப்படிலாம் கூட டைம் இருக்கு. இயேசுநாதருக்கு 3 நாள். அதான் அவர் வந்து நான் வந்து 3 நாளில் உயிர் தேடுவேன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 நாள் தொடர்ந்து அவரை பத்தியே பேசிக்கிட்டு அவருடைய சிந்தனையாகவே 3 நாள் தொடர்ந்து இருக்கணும். அப்படி தொடர்ந்து இருந்தால் அது ஒரு தியானம் மாதிரி தான். தொடர்ந்து இருந்தால் அவர் வருவார். அதனாலதான் வள்ளலாரை பத்தி நம்ம வள்ளலாரையே சிந்திச்சுட்டு இருக்கணும், வள்ளலார் வாழ்க்கை வரலாறை படிக்கணும், வள்ளலாரே நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா 1 மணி நேரம் தொடர்ந்து வேற எந்த சிந்தனையுமே இல்லாம அதே சிந்தனையில 1 மணி நேரம் இருந்தோம்னா கண்டிப்பா வள்ளலார் நேரடியாவே வருவார். அது உண்மைதான். அதே போலதான் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் டைம் இருக்கு. நிறைய சித்தர்கள் வருகையை பத்தி சில மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்களை திருப்பி திருப்பி சொன்னா அந்த சித்தர்கள் காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. சித்தர்களுடைய பாடல்களே இருக்கு. இந்த மந்திரத்தை சொல்லி இத்தனை மணி நேரம் என்ன தியானம் பண்ணீங்கன்னா நான் வருவேன் அப்படின்னு அகத்தியர் போன்ற கோரக்கர் போன்ற எல்லா சித்தர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதே போலதான் இவரு சித்த மார்க்கத்தில் இருந்ததுனால வள்ளலாரும் என்ன சொல்றாரு, 2.5 கடிகையில் நான் வருவேன் அப்படின்றாரு. 1 ஹவர்ல நான் வந்துருவேன் அப்படின்றாரு. அது மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் டைம் கொடுக்குறாங்க. ஆனா இது வந்து வள்ளலாருக்கான வருகை. இது வந்து நாம ஆனா இவரு கேட்டது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சந்தேகம் கேட்டவரு ஆண்டவர் வரும் தருணம், இது நல்ல தருணம் அப்படின்னு சொல்லி பாடுறாரு இல்லைங்களா. இந்த தருணத்தை பத்தி தான் அவரு கேட்டாரு. ஆண்டவர் வருகின்ற தருணமும் ஆண்டவர் நினைத்து கொண்டிருந்தால் அவர் வருவார் கண்டிப்பா. அது மாதிரி இவரு சரவணகுமார் சொன்ன மாதிரி பேருபதேசத்திலே சொல்றார், கண்டமாகவும் அகண்டமாகவும் வருவார். அகண்டமான்றது
பொதுவா எல்லாரும் பொதுவா நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி இருக்கிறது. கண்டமான்றது நேரடியாகவே வந்து காட்சி கொடுத்து சொல்லுவார். நம்ம அவர் சிந்தனையிலே இருந்தா கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அவர் சிந்தனையிலேயே அவர்கிட்டயே பேசி அவர் அதே சிந்தனையில இருந்தா கண்டிப்பா வந்துருவார். அதனாலதான் முயற்சி திருவினை ஆக்குன்றாங்க. யார் யார் எது கேட்டாலும் அங்கங்கிருந்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாங்க. அத கண்டிப்பா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வருவார்ன்ற சிந்தனையில இருந்தா கண்டிப்பா வருவாங்க. அந்த இது வந்து நம்மளுக்கு வரணும். அந்த திண்ணம் வந்து எண்ணம் வந்து ரொம்ப திண்ணமா இருக்கணும். இருந்தா கண்டிப்பா வருவாரு. வள்ளலாரும் வருவார், ஆண்டவரும் வருவார். அதை நம்ம வந்து அவர் சரவணகுமார் சொன்ன மாதிரி நம்ம மனசை பொறுத்தது தான் அது. நம்ம எவ்வளவு நேரம் சிந்திக்கிறோன்றது தான். இப்போ தியானம் பண்ணி பாருங்க. தியானம் வந்து அரை நிமிஷத்துக்கு மேல உங்களால தியானம் பண்ண முடிந்தால் நீங்க பெரிய ஆள் தான். இல்லைன்னா திட்டுறாரு அவரு, அருணகிரிநாதர் திட்டுறாரு. சக்கடக்காப மூட மட்டின்னு நம்மளை திட்டுறாரு. அரை நிமிஷம் கூட உங்களால வந்து தவம் பண்ண முடியலையே. நீங்க வாட்சை வச்சு பாருங்க. அரை நிமிஷத்துக்கு மேல நம்மளால ஒரே ஒரு பொருளை சிந்தித்து கொண்டே இருக்க முடியுதா? மனம் தாவாம இருக்குதா? மனம் வந்து குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். பெரிய தியானம் பண்ணிக்கிட்டுன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஆனா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, ஏத்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு சிந்திச்சுக்கிட்டு இருப்பான். பால்காரனுக்கு பால் காசு தரலையே, அவனுக்கு ஒரு 50 ரூபா கொடுத்தமே 5 ரூபா மீதி கொடுக்கலையே, இதைதான் நினைச்சுக்கிட்டு இருப்பான் தியானம் பண்ணும்போது. அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் வராம இறை சிந்தனையோடு இருக்கணும். அப்படி இருந்தா கண்டிப்பாக நமக்கு காட்சி கிடைக்கும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. ஐயா ரஞ்சித் ஐயா, ஐயா. உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஐயா. ஆனா நிறைய பேர் வந்து இது ஒரு புரளி கிளப்பி விட்டுருக்காங்க. 30ஆம் தேதி வருவாங்க, 29ஆம் தேதி வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் இது டைரக்டா வருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஐயா. டைரக்டா வந்து ஜெனரலா நம்ம நேரடியா வருவாங்க. யாருக்கு வருவாங்கன்னா, யாருக்கு வரணுமோ அவங்க கிட்ட வருவாங்க. மொத்தமா பொதுவா வந்து நான் கடவுள் வந்திருக்கிறேன், நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்ட்டு வந்து ஒரு ஒரு மைதானத்துல வந்து சொல்ல மாட்டாங்க. ஆமா ஐயா. அது நாம தப்பா புரிஞ்சுக்கணும் ஐயா. உங்களோட பெருவெளி இருக்கு இல்லையா, வடலூர் பெருவெளி இருக்குல்ல, அது ஆமா ஐயா. மாதிரி நம்மோட பெருவெளிக்குள்ள இருக்கிற சிற்சபையில வந்து உட்காருவார். அதான் எனது சாமி எனது துரை சொல்றாருல, அந்த பாடல்ல வர்றார்ல, நான் இருக்கும் இடத்தில் தான் அமர்ந்து கொண்டுன்றார்ல. ஆமா ஐயா. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் நம்முடைய பெருவெளி அது. வடலூர் பெருவெளி வந்து அகத்துல புறத்துல இருக்கிறது. ம். நம்ம அகத்துல இருக்கிற வெளி இருக்குல்ல, ஆகாய வெளி இருக்குல்ல, ஆமா. சிற்சபையில வந்து தான் அமர்ந்து கொண்டு அவரு ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கப்புறம் நம்மள வந்து அவரோட ஆட்சி நடக்கும். அருளாட்சி நடக்க ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம். யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல் தனி மனிதருக்கு. ஆனா இப்போ தனக்குள்ளேயும் இப்போ அந்த குண்டூசியும் கூட நுழையாம, ஒரு காற்றும் கூட நுழையாம வெற்றிடமா ஒரு இடம் பீனியல் கிளாண்ட் சொல்றாங்களே, அப்ப அந்த இடத்துல வந்து உயிரானது இல்ல ஆன்மாவானது இறைவனானது வந்து அப்படி அங்கேயே திரைகள்லாம் மறைச்சு கொண்டு உள்ள இருக்கு. அததான் நீங்க வந்து என்ன பண்ணணும், அந்த 7 திரைகளை விளக்குறாருல, ஆமா ஐயா. திருப்பள்ளி எழுச்சியை நீங்க படிக்கும்போது அதை உணர்ந்து திரை விளக்க அவரை எழுப்பணும். அவ்வளவுதான். நீங்க உங்களுக்குள்ளார குடியிருக்கிற 1000 கோடி சூரிய பிரகாசம் உள்ள அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை நீங்க எழுப்பணும். அது வரைக்கும் நாம வந்து நடை பிணங்கள் தான். நம்மள வந்து நடைப்பிணங்களை இறந்தவரை எழுப்புறதுதான் எழுவார் மேடை நாங்க காமிச்சிருக்காருல. ஆமாங்கய்யா. நம்ம நடைப்பிணமா நடந்துன்னு இருக்கிறோம். நம்ம வந்து மனிதனா நடக்கல, இப்ப இறைவனா நடக்கல, நடைப்பிணங்களாக இருக்கிறோம். இப்ப நம்ம வந்து பிணங்களா நடந்துன்னு இருக்கிறோம். இப்படியே கண்டினியூ பண்ணோம்னாக்கா முழு பிணமா மாறிடுவோம். படுக்கையில கிடந்துருவோம். பிணமா படுக்கையில கிடந்துருவோம். நடைப்பிணங்களா இருக்கிறத மாத்தி நம்ம அந்த 7 திரைகளையும் நமக்குள்ள இருக்கிற குற்றங்கள் மலங்கள் எல்லாத்தையும் போக்கி நம்ம பெருவெளிக்குள்ளர அமர்ந்திருக்கிற இறைவனை நாம கண்டுகொள்ளணும். காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாமே என்றார்ல. என்னன்னா சொல்றாரு, கண்டதெல்லாம் அனித்தியமே,
நீங்க பாக்குறதெல்லாம் பொய்ன்றாரு. எல்லாமே வந்து நெகட்டிவ். நம்ம நம்ம பாக்குறதெல்லாம் நெகட்டிவா தான் பார்த்துன்னு இருக்கிறோம். கண்டதெல்லாம் அனித்தியமே, கேட்டதெல்லாம் பழுதே. வீண் வீண் காலம் கழித்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்களா? ஆமா. கற்றதெல்லாம் பொய்யே, நீர் கழித்ததெல்லாம் வீணே, உண்டதெல்லாம் மலமே, உட்கொண்டதெல்லாம் குறையே அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஆமா. நம்ம வந்து இது பண்ணோம்னாக்கா, காணாத காட்சியெல்லாம் கண்டு கொள்ளலாமேன்றார். அந்த காட்சிய காணறதுக்காக தான் நம்ம வந்து அந்த அ அந்த மலங்கள எல்லாம், குற்றங்கள எல்லாம் நம்ம களையணும். களைஞ்சோம்னா திருப்பள்ளி எழுச்சி நடக்கும். நமக்குள்ளாரையும் திருப்பள்ளி எழுச்சி நடக்கும். கண் கண்டிப்பா ஐயா. திரு திருக்கதவம் திறக்கும், திருப்பள்ளி எழுச்சி நடக்கும். ஜோதி ம். தரிசனம் கிடைக்கும். ஆ கண்டிப்பா ஐயா. சரிங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு விளக்கம் கிடைச்சிருக்குதுங்களா உங்களுக்கு ஆ ஐயாக்கள்லாம் சொல்லும்போது? கண்டிப்பா ஐயா. கண்டிப்பா ஐயா. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் வந்து அ வெளிக்காட்டுன எல்லாருக்கும் பொதுவான நான் காமிக்கிறேன்னு அவர் வெளி காமிச்சாருன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவரு வந்து உங்க கடவுளு, எங்க கடவுள் இப்படி இருக்க மாட்டாரு. அப்படி கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும். மூக்குல வந்து இது கொண்ட கொண்ட போட்டிருப்பாங்க. எங்க எங்க கடவுளு அப்படின்னு விதவிதமா கதை விடுவாங்க. சரிங்களா? ஐயா ஆ என்ன சொல்லியிருக்காங்க, இறைவனுக்கு கை இருக்கா? கால் இருக்கா? நீங்க பார்த்திருக்கீங்களான்னு கேட்கிறாரு. ஆ புரியுதுங்கய்யா. இது வந்து நம்ம வந்து எங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, நமக்குள்ள தான் பார்க்கணுமே தவிர, கை, கால், மூக்கு, க க நாக்கு இருக்கிற மாதிரியான உருவத்த வந்து கடவுள்னு நம்ம வந்து அப்படிதான் வருவாருன்னு நெனச்சுன்னு இருக்கக்கூடாது. ஆ சரி, சரிங்க. கண்டிப்பா. அதெல்லாம் புரியுதுங்க. வந்து ஒரு சிவராமன் ஐயா சொன்ன மாதிரி, இது நம்மள வந்து சிறுமைப்படுத்துறதுக்காக, நம்ம இத சன்மார்க்கத்த சிறுமைப்படுத்துறதுக்காக, ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து உள்ள நுழைஞ்சு சன்மார்க்கத்துக்குள்ள நுழைஞ்சு, நிறைய விதவிதமான கதைகளையும், இதையும் வந்து எழுப்பி அ அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும், வள்ளலாரும் வந்து ஆ மனித தரத்திற்கு உட்பட்டவர்கள். அவங்களும் வந்து இந்த மாரி இந்த சங்கராச்சாரியாருங்க, இந்த சித்தர்கள்லாம் இருக்காங்கல்ல. ஆ ஆமாங்கய்யா. ஆ அதாவது அதாவது சித்து வேலைகள் செய்றவங்க எல்லாரும் வந்து வள்ளலார் ஆயிட முடியாது. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆக முடியாது. அந்த தரத்துக்கு கொண்டு வந்து வச்சுடுறாங்க நம்மள. அவங்க உள்ள நுழைஞ்சு நம்மள வந்து ம மனித தரத்த விட மோசமான நிலையில கொண்டாந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டம் தீட்டி வந்து நெறைய பேர் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. புரியுதுங்கய்யா. நாம வந்து நம்முடைய அருள் அறிவு நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம வச்சு அத நம்ம வந்து பகுத்தறிஞ்சு, பிரிச்சு பார்த்து, இவங்க சொல்றத நம்ம கேட்டுப்போம், கேட்க வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து டிசைட் பண்ணணும். அததான் ஐயா அ சொன்னாங்க. அ அவரு வந்து கொஞ்சம் மூ அப்படி பொதுவா சொன்னாங்க. நான் கொஞ்சம் ஓப்பனா சொல்றேன். வேற ஒண்ணும் இல்ல. ம். நன்றிங்கய்யா. நாம நாம வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த தரத்துல இருக்கிறோம் நாம இப்ப. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டோம்னாக்கா, நாமவும் வந்து அவங்களுடைய தரத்துக்கு நம்ம போயிருவோம். நாமும் வந்து சாதாரண மனிதர்களா மாறிடுவோம். இப்ப நம்ம வந்து நல்ல நிலையில இருக்கோம். ம். ஆமாய்யா. நம்மள வந்து நல்ல வழியில கொண்டு போயிட்டு இருக்காரு ஐயா. அ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும், வள்ளலாரும் நம்மள ஒரு நல்ல வழியில ஆமா. கண்டிப்பாய்யா. நம்ம நம்ம மார்க்கம் வந்து சமரச சுத்த சன்மார்க்கம். ஆமாய்யா. சாதாரண சமய மார்க்கம் கிடையாது. ஆமாய்யா. இப்ப எவ்வளோ மாற்றங்கள் இருக்குங்கய்யா இப்போ. ஆமா. சரிங்களா? ஆ இப்ப உங்களுக்கு சரிங்க. ஓரளவுக்கு முழுமையா புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சிருக்கு. நானும் நீங்களும் புரி மற்றவங்களும் முழுமையா புரிஞ்சுக்கிட்டாக்கா, நம்மளோட நிலைமையே வேற மாதிரி இருக்கும். அதனால ம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு முயற்சியில இருக்கிறோம். இல்லையா? பக்குவ நிலையை ம். அடையறதுக்கான முயற்சியில இருக்கிறோம். ஆ ஓரளவுக்கு உங்களுக்கு உண்மை புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கரெக்ட். ஆனா நான் வேறு, நீர் வேறு, என்னாதீர் அப்படின்னு சொல்றதும் அதுவும் அதுதான்யா.
நான் வேறு நீ வேறு வெண்ணாதப்பா நீங்க ஏங்க தாய் தந்தை உங்களோட உறவினர்கள் இருக்காங்க, உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்க அவங்க கிட்ட எப்படி பழகுவீங்க? ரொம்ப க்ளோஸா பழகுவீங்களா? உங்க உங்க ஒய்ஃப்ட்ட நீங்க எப்படி பழகுவீங்க? ரொம்ப அன்பா அந்யோன்யமா பழகுவீங்கல்ல? புரியுதுங்கய்யா. அது அது போல மாதிரி தான் வந்து ஆண்டவனும் நீங்களும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறார். யான் வேறு நீர் வேறு என்று எண்ணுகிறேன். நீங்க வேற நான் வேறன்னு நினைக்கல. நீயும் நானும் ஒண்ணுதான் அப்படின்றாரு. வேற ஒண்ணும் இல்ல. சரிங்கய்யா. நம்ம வந்து பக்கத்து வீட்டுக்கார்ட்ட ஒரு மாதிரி இருப்போம். ஒய்ஃப்ட்ட ஒரு மாதிரி இருப்போம். நம்ம கேரக்டர் மாறுதுங்கய்யா. அப்போ வந்து நம்ம குழந்தைகிட்ட ஒரு மாதிரி இருப்போம். பக்கத்து வீட்டு குழந்தைகிட்ட ஒரு மாதிரி இருப்போம். ஆ அது மாதிரி இல்லாம, நீயும் நானும் வந்து ஒண்ணுதான். வேற வேற இல்ல அப்படின்றாரு ஐயா. கரெக்ட்ங்கய்யா. புரியுதுங்கய்யா. எல்லாமே 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 நீயும் ஒன்றுதான் நானும் ஒன்றுதான் அப்படின்ற மாதிரிங்கய்யா. அதாவது நம்ம எடுத்துக்கிற மீனிங் வந்து அவ்வளோ கரெக்டா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 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 பக்குவ நிலைக்கு போயின்னு இருக்கிறோம்னு அர்த்தம். நீங்க நல்லா சத்விசாரம் பண்ணுங்க. சத்விசாரம் பண்ண பண்ண உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சத்விசாரம் வந்து நம்மகிட்ட பேசுறது மட்டும் இல்லாம, நமக்குள்ளாரயே சத்விசாரம் பண்ணணும். இது இப்படி இருக்குமா? அப்படி இருக்குமா? ஆண்டவரே நீ தான் எனக்கு விளக்கம் குடுக்கணும் அப்படின்னா, அவர் விளக்கம் குடுப்பாரு உங்களுக்கு. ஆ சரிங்கய்யா. நீங்க எத நினைச்சுட்டு இருக்கிறீங்களோ, அதுக்கு விளக்கம் கண்டிப்பா கிடைக்கும். யாராவது ஒருத்தர் பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்து ஒருத்தர் சொல்லுவாங்க. ரோட்ல போயின்னே இருக்கும்போது ஒருத்தர் ஃபோன் பேசிக்கிட்டே போவார். அவரு உங்களுக்கு விளக்கம் சொல்லின்னே போவார். டிவில டிவி ஆன் பண்ணீங்கன்னா, டிவில உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். ஆ எ எது ஆமா. யூடியூப் பார்த்தீங்கன்னா, அதுல உங்களுக்கு விளக்கம் அந்த விளக்கம் நீங்க எது நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, ஆ எத சத்விசாரம் பண்றீங்களோ, அந்த சத்விசாரத்துக்கான விடை உங்களுக்கு அங்க கிடைக்கும். கண்டிப்பாய்யா. அதுதான் சத்விசாரத்தோட மகிமை. அதாவது நமக்குள்ள நாம சத்விசாரம் பண்றோம் இல்லைங்களா? அந்த அதுதான் ஐயா சொல்றாங்க. பரோபகாரமும், சத்விசாரம் மட்டுமே போதும்ன்றாங்க. ஆ உங்களுக்கு வேற எதுவுமே சாதனமே வேற எதுவுமே வேணாம். தவம், யோகம் அது எதுவுமே தேவையில்ல. உங்களுக்கு தேவையானது 2 தான். பரோபகாரமும் பரோபகாரமும், சத்விசாரமும் மட்டுமே. பரோபகாரம்னா தெருவுல போறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுன்ட்டு 1000 பேருக்கு சாப்பாடு போட்டேன், 2000 பேருக்கு சாப்பாடு போட்டேன் அப்படிங்கிற கணக்கு இல்ல. உங்களோட மனசு வந்து ரொம்பவும் இளகிய மனசோட எல்லா உயிர்களையும் தம் உயிர் போல பார்க்கணும், அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா. அ அ அ வ எத்தனையோ கடவுள்கள நம்ம பார்த்தோம். சித்தர்கள எல்லாரும் பேசுறாங்க. ஆனா ராமலிங்க அடிகள் மட்டும் தான் வள்ளலார் அப்படிங்கிறாங்க. ம். வள்ளலார்னா என்ன? வள்ளலார் என்ன அவருக்கு குடுத்தாரு? அருளை வந்து வாரி வாரி வழங்கினாரு எல்லாருக்கும். அருள் அமுதம் அளித்துட்டு போயிருக்காரு நம்மகிட்ட. திருவருட்பாங்கிற அருள் அமுதத்த நமக்கு குடுத்துட்டு போயிருக்கிறதுனால, அவர் வந்து வள்ளலார். திருவருட்பாங்கிறது வந்து அருள் அமுதம். அந்த அருள் அமுதத்த நமக்கு குடுத்ததுக்காகவே நம்ம அவர வந்து வள்ளலார்ன்னு சொல்றோம். வேற ஒண்ணும் இல்ல. கண்டிப்பாய்யா. அது மாரி நாமளும் அருளோட இருக்கணும். அன்போடையும், அருளோடையும், கருணையோடையும் இருக்கணும். அதுதான் வந்து பரோபகாரம். சத்விசாரம் வந்து எப்ப பார்த்தாலும் வளவன் ஐயா சொன்னாங்கல்ல, சதா சர்வகாலமும் இறைவனையே நினைச்சுட்டு இருக்கணும். அதேபோல நமக்கு என்னென்னலாம் சந்தேகங்கள் வருதோ, அத வந்து ஒத்த அறிவினரோடு கலந்து பேசணும். நம்முடைய அ நம்முடைய நம்முள் இருக்கிற இறைவனோட நம்ம வந்து சத்விசாரம் பண்ணணும். அதுக்கு சரியான விடை அவர் அளிப்பார். உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும். இப்பயே நெறைய அவங்க எல்லாரும் சொன்னதுல நெறைய விளக்கம் கிடைச்சிருக்கும். இன்னும் ஆமா. நீங்க சத்விசாரம் பண்ண பண்ண உங்களுக்கு நெறைய கிடைக்கும். நன்றிங்கய்யா. வேற ஏதாவது நம்ம இதோட இந்த சப்ஜெக்ட் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம்யா. ஒண்ணே ஒண்ணு சொல்ல விரும்புறேன்யா. சொல்லுங்க ஐயா. அதாவது அவர் சொன்னதுக்கு இந்த அருட்பெருஞ்சோதி நம்ம அட்டகம் பதிவிலக்கம் என்பதுல வந்து இந்த அட்டகமா 8 பாடலும்
பதிவிலக்கம் 25 பாடலும் ஓரளவுக்கு படித்தோம்னா அதுல சொல்றாரு இல்லையா, எங்குமாய் விளங்கும் சிற்றபை இடத்தே இது அது என உரைப்பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் புத்தமுது அறுத்தி என் உளத்தே அங்கையில் கனி போன்று அமர்ந்தருள் புரிந்த அருட்பெருஞ்சோதி என் அரசே. அதுல என் உளத்தே, இது போல பதிவிலக்கத்துல ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா திருச்சிற்றம்பலத்தினிலே தெய்வம் ஒன்றே கண்டீர் அப்படின்னு நிறைய வரும். அதுக்கப்புறம் சபைதனிலே ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவருண்டே கண்டே. சோ இதுதான் எங்க இறைவன் எழுந்தருள்வார், ஆண்டவர் எப்போ வருவார்ன்றது அந்த பாடல்கள்ல நிறைய விளக்கம் இருக்கு. அதை படிச்சா கூட ஓரளவுக்கு தெளிவு வரும்ன்றது என்னுடைய கருத்தையா. நன்றி. படிக்கிறேன் ஐயா. ஜோதி பாடலோட முடிச்சுக்கலாமா இந்த நிகழ்ச்சியை? இல்ல வேற யாராவது கருத்துக்கள் இதனோட அடிஷனல் கருத்துக்கள் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யாருக்கும் ஏதாவது சந்தேகங்களோ இல்ல கருத்துக்கள் பரிமாறதுனாலும் பரிமாறலாம். இல்ல பெரும்பாலும் அந்த கடைசி பாடலை வைத்து கொண்டு சொல்றாங்கன்னு ஐயா சொன்னாரு. என் சாமி எனது துறை என் உயிர் நாயகனார் இன்று வந்து நான் இருக்கும் இடத்தில் அமர்கின்றார். நான் இருக்கும் இடம், நான் என்பது உடலா ஆன்மாவா? நான் இருக்கும் இடம்னா அவர் தங்கி கூட இடம்னு பொருள் அல்ல. நான் இருக்கும் இடம், நான் என்பது எது, உடலா உயிரா? அந்த இடத்துல அவர் வந்து தங்குறார். அப்போ அந்த சிற்சபை அந்த இடத்துலன்றதுதான். அந்த 2 நாழிகைக்குள்ளே என்பது ஒரு அளவீடோ இதுவோ இல்லை. கடிகைன்ற வார்த்தையோ அதுவோ அதெல்லாம் ஒரு அளவீடு என்பது இல்லை. அதுதான் அந்த இடம். அந்த சிற்சபை இடத்துக்கு பல பேர்கள்ல பல இடத்துல அவர் சொல்றார். அதுபோல அந்த இடத்தில் இறைவன் இருப்பதை நீ உணர்ந்து விட்டாயானாலேயே, அதுதான் அந்த கருத்து. அந்த இடத்துல இறைவன் இருக்கிறான் என்பதை நீ உணர்ந்து விட்டால், இது தெரிந்து விட்டால், அப்போ அதை பார்த்து விட்டாயானாலே போதும், நீ எல்லாத்தையுமே அறிஞ்சுக்கலாம் அப்படின்ற கருத்து தான் அவர் வலியுறுத்தி சொல்றாரே தவிர தன்னை பற்றி அவர் சொல்லல. இறைவன் இறக்கக்கூடிய இடம் அந்த இடம். அந்த இடத்துல நான் இருக்கும் இடத்துல அவர் வரார். அதே போல நாமும் நினைக்கிறோம், நான் என்று அந்த உயிரிடத்திலே அந்த சிற்சபையிலே அங்கே இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள. அப்போ இறைவனை நம்ம பார்த்தலாம். அப்போ வள்ளலாறு நேரடியாக உருவத்துல காட்டுவார். எல்லா இறைவனை நாம் எவ்வாறு அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை காணணுமோ அது மாதிரி வள்ளலாரையும் பார்க்கலாம். ஏன்னா 2 பேரும் ஒன்னா கலந்துட்டார். அதுதான் அவர் சொல்றார், அந்த நான் இருக்கும் இடத்திலே அமர்கின்றார். அப்போ இந்த உடல் முழுவதுமே இறைவனாக மாற்றப்படுது. அணுக்கள் முழுவதுமாகவே மாறிவிடுகிறது. ஒரு இடத்தில் தங்கக்கூடிய இறைவன் உடல் இருக்கக்கூடிய மொத்த அணுக்களாகவே அவர் மாறிவிடுகிறார். உடல் முழுவதும் அந்த இறைவனாக மாற்றப்படுகிறது என்பதுதான் அவர் சொல்றார். அதனால அந்த இடம் என்பது ஒரு அளவீடோ இன்னைக்கு காலம் என்பது கிடையாது. அந்த இடத்தை குறிப்பிடக்கூடிய சொல்லுதான் அது. அதனால நான் இருக்கும் இடத்தில் என்பது நான் என்று சொல்லக்கூடிய அந்த சிற்சபை, அந்த உயிர், அந்த ஆன்மா, அந்த இடத்துல இறைவன் வருவார். அந்த இடத்தில் நாம உணரணும். அந்த உணரக்கூடிய நிகழ்வை நாம் தெரிந்து கொண்டோமானால் நம்ம எல்லாத்தையும் பார்த்துடலாம், எல்லாத்தையும் காணலாம். இந்த பிரபஞ்சத்தையே காணக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். அதனால வள்ளலார் இங்க வருவாரு அங்க வருவார்ல, அந்த உணர்ந்தாதானே நாம அதை பார்க்க முடியும், வள்ளலாரை பார்க்க முடியும். அது உணராத வரையில் எதையும் நம்ம காண முடியாது. அதனால அதை பார்ப்பதுதான் நமக்கு சிறந்தது. அந்த சிற்சபையில் இருக்கக்கூடிய இறைவனை காணுதல், அதுதான் முக்கியமானது. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. யாராவது ஜோதி பாடல் பாடினீங்கன்னா முடிச்சுக்கலாமா நிகழ்ச்சியை? நீங்க யாராவது சொல்லவும் மாட்டேங்கிறீங்க, எதுவும் உங்களோட கருத்துக்களையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. அருளம்மா, இளமதி அம்மா, திருமாமணி அம்மா சைலண்டாவே இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க. சரி, ஜோதி பாடலாவது பாடுங்க யாராச்சும். நீங்க கேட்கறதுக்கும் பதில் கிடையாது. இல்ல ஜோதி பாடல் பாடுங்கம்மா யாராச்சும். இல்ல அவங்களுடைய கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதான் அதனால அவங்க சொன்னாங்கனால நாம கேட்டுக்கலாம். அதுதான் சத்து விசாரம்.
சத்திய விசாரனாலே பலர் தான் அறிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லணும். அது ரொம்ப சிறப்பு. இந்த சத்திய விசாரம் என்பது இதுல சொல்லுவாங்க, கல்வி தானம்னு சொல்லுவாங்க. தான் கற்றதை பிறருக்கு சொல்லக்கூடிய தானம், அது கல்வி தானம். இந்த சத்திய விசாரம் என்பது கல்வி தானத்திலே சேர்க்கிறது. அதனால எல்லாருமே பங்கேற்கணும் அதுல, சத்திய விசாரத்துல. அம்மா அருளம்மா வந்திருக்கீங்கம்மா, சொல்லுங்கம்மா. ஏதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த நமக்கு தேவையான விளக்கத்தை கொடுப்பாருன்ட்டு, அது டிவிலயோ, அது சில டைம்ல எனக்கு அந்த வாட்ஸ்அப்ல சில கவிதைகள் மூலியமா, சில வீடியோ மூலியமா நான் அதை உணர்வேன் ஐயா. அதை சொல்லலான்னு தான் போட்டேன். நான் நினைக்கும் போது அதை உணர்வேன் ஐயா. சரி சரி சரிங்க. சரிங்க. அது சொல்லுங்க. அம்மா ஜோதி பாடல் பாடிடுங்கம்மா, நீங்கதான். ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 அருள், ஜோதி 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 சிவம், வாம ஜோதி சோம ஜோதி, வான ஜோதி ஞான ஜோதி, மாக ஜோதி யோக ஜோதி, வாத ஜோதி நாத ஜோதி, ஏம ஜோதி வியோம ஜோதி, ஏறு ஜோதி வீரு ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஏக ஜோதி ஏக ஜோதி, ஆதி நீதி வேதனே, ஆடல் நீடு பாதனே, வாதி ஞான போதனே, வாழ்க வாழ்க நாதனே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. குற்றம் புரிதல் என கேள்வே, குணமாய் கொள்ளல் உன கேள்வே, சிற்றம் பலவாய் சிறியேன் செப்பும் முகமது யாதுலது, தெற்றென்றடியேன் சிந்ததனை தெரிவித்து அச்சம் தீர்த்தித்தே இத்தை பொழுதே அருட்ஜோதி ஈக தருணம் இதுவாமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நன்றிங்கய்யா. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நாம் இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.